நான் இறந்ததுக்கு அப்புறமேட்டு என்னுடைய அஸ்தி சாம்பலை வந்து கரைக்காதீங்க. என்னை ஹராஸ் பண்ண, என்னை துன்புறுத்தின ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை இவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அதை கொண்டு போய் அதே கோர்ட்டில் ஏதாச்சும் ஒரு சாக்கடை இருக்கும், அந்த சாக்கடையில் கரைச்சிடுங்க. இதுதான் அத்துலுடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அவருடைய அந்த 1 hour வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல் 1 hour வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே, அவங்களுடைய ஒய்ஃபு, மதர் இன் லவ், பிரதர் இன் லவ், அவங்க மேலே இருந்த வெறுப்பை விட நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே இருந்த வெறுப்பு தான் அதிகம். அதுதான் வந்து அவரை இந்த ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு ஊக்குவிச்சதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் அவருக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலைக்கு போயிருப்பார், தன்னுடைய குழந்தைய வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிருப்பார், அவருடைய லைஃப்பை வந்து தனியாக வாழ்ந்திருப்பார். ஆனால் அவருக்கு நியாயம் கிடைக்காத ஒரே காரணத்தினால தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனிச்சு, கோர்ட் சீன். அதில் வந்து ஒய்ஃப் வந்து மந்த்லி 6 lakhs வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அப்பார்ட் ஃப்ரம் அலிமோனி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்குன ஒரு சட்டத்தை ஒரு சில பெண்கள் வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டு ஹராஸ்மென்ட். அண்டு இது வந்து எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, இப்போனா ஒரு ஆண் வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்து இது போயிருக்குது. ஏற்கனவே இருக்கிற லாவில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. பெண்களுடைய பாதுகாப்புக்கு இந்த சட்டம் தேவை தான். ஆனால் இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்கிறனால ஆண்களுக்கும் அவங்களோட செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் அதுல்.